எல்லாரையுமே வரவேற்கிறோம். ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல எப்பயுமே எப்பயும் போலவே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிட அமைதியிலிருந்து பரமாத்மாவை ஆவாகனம் பண்ணலாம். எல்லாரையுமே மறுபடியும் வரவேற்கிறோம் இந்த ஆர்ட்ஸ் ஃபார் லைஃப் சீரீஸ்ல. இப்போ லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைமை தாங்கும் பண்பு. ஒரு டியர் சீரியன் பிரதர் யூகேல இருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, மைக் ஜார்ஜ். அவருக்கு நன்றிகள் இணைந்தமைக்கு. நான் அவரை பத்தி ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே அவைலபிளா இருக்காரு. ஒரு ஃபோன் கால் தான், உடனே நான் ரெடின்னு சொல்லிடுவாரு. அவரை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அவர் 16 புக் எழுதியிருக்காரு. எல்லாம் வெவ்வேறு டாபிக்ல. செல்ஃப் அவேர்னஸ், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னு, ஃப்ரீடம் ஃப்ரம் இமோஷனல் சஃபரிங் அப்படின்னு நிறைய புக் எழுதியிருக்காரு. டோன்ட் கெட் மேட், கெட் வைஸ் அப்படின்னு. அப்புறமா 7 மித்ஸ் அபவுட் லவ் அப்படின்னு. அவர் வந்து மேனேஜ்மெண்ட் டியூட்டராகவும் ஸ்பிரிச்சுவல் கோச்சாகவும் இருக்காரு. பிரம்மா குமாரிஸ்ல ஆன்மீக சேவைகள் 35-40 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆக்ஸ்போர்ட்ல இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவருக்கு ஒரு யூனிக் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. டாபிக் வந்து ரொம்ப ஹெவி ஹெவியா இருக்கலாம் பார்க்கறதுக்கு. ஆனா அவர் வந்து அதை 3 விஷயங்கள்: செல்ஃப் அவேர்னஸ், இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கண்டினியூஸ் அன்லேர்னிங் அப்படின்றாரு. இந்த 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானதா சொல்றாரு. அழகழகான பிபிடியோட வராரு இந்த டாக்ஸ்க்கு. அது வந்து ஒரு நல்ல மெத்தடாடிக்கல் அப்ரோச்சா இருக்கு அவருடைய பேச்சுக்கு. சிஸ்டர் கிளாடியா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. குட் மார்னிங், வேன்கோவர்லேருந்து. இன்னைக்கு மறுபடியும் நீங்க இணைந்திருக்கிறது எங்களுடைய பாக்கியம். ஓ, எப்படி தலைவரா ஆகிறது அப்படின்னு கத்துப்போம். அப்போ ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது, நிறைய கத்துக்கணும். எப்படி லீடர் ஆகுறதுன்னு கத்துக்கிட்டு அதை நாங்கள் ஷேர் பண்ணவும் ரெடியா இருக்கோம். இப்போ இந்த அழகான மலர்களோடு உங்களை வரவேற்கிறோம். அது ரொம்ப அன்பா நான் ஏத்துக்கிறேன். இந்த மலர்கள் உங்க டெஸ்க்ல ரொம்ப இன்னும் அழகா தெரியுது. நல்லது. ஆரம்பிக்கலாமா? நல்லது. உங்களுக்கு இந்த டாபிக் பத்தி தெரியும். தலைமை பண்பு. நான் ஒரு படம் பார்த்தேன் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி. நிறைய நபர்கள் ஒரு குன்றுல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அதுல எல்லாருமே சேர்ந்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த ரெண்டாவது ஆள் எழுந்த உடனே உடைய தைரியம், அந்த லீடரை ஜாயின் பண்ணது அந்த குன்றுல, அது வந்து மற்றவங்க எல்லாரையும் சேர வச்சது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லீடர் வந்து வெறும்ன ஒரு பொசிஷன் கிடையாது. ஆனா யார் லீடரை சப்போர்ட் பண்றாங்களோ, அவருக்கு தைரியம் இருக்கோ, அவங்க தான் வந்து லீடர் இல்லையா? அந்த நொடியில அந்த முடிவு எடுக்கிறது. இது வந்து ஒரு குணாதிசயம், நல்ல குணாதிசயம் தலைமை பண்புக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச போல விதவிதமான லீடர்ஸ் இருக்காங்க. ஃபார்மல் லீடர்னு சொல்லுவாங்க. அது அந்த நிலை, அந்த பொசிஷனை குறிக்குது அஃபிஷியலா.
லீடர் ஆஃப் த டீமா இருப்பாங்க. லீடர் ஆஃப் த ஆர்கனைசேஷனா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபார்மலான ஒரு ப்ராசஸ். ஃபாலோ பண்றதுக்கு. ம். நெறைய பேர ப்ரமோட்டும் பண்றாங்க. லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இல்லனாலும் உங்கள ப்ரமோட் பண்றாங்க. பதவி உயர் குடுக்குறாங்க. இன்னொருத்தரு அவர்கிட்ட பொசிஷன்லாம் இல்ல. ஆனா அவருக்கு தோணுது. அவங்க லீடரா இருக்கணும்னு தோணுது. இப்போ அவங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த இடத்துக்கு தன்னை ஒரு தலைமை பண்புள்ளவரா காமிச்சுக்க ட்ரை பண்றாங்க. அவங்க டீம் முன்னாடி. அவங்கள அந்த பொசிஷன எடுத்துக்கிறாங்க. 3வது இன்னொருத்தர் இருக்காரு. அவங்க நேச்சர்லயே அவங்க நேச்சுரலாவே ஒரு லீடரா இருக்காங்க. என்ன பண்றாங்களோ, சொல்றாங்களோலாம் கணக்கில்ல. அவங்க நார்மலாவே ஒரு குரூப்ப பொறுத்தவரைக்கும் லீடர் அவங்களுக்கு பொசிஷன் இல்ல. ஆனா அவங்க நடந்துக்கிறது எல்லாமே நேச்சுரலா லீடர் போல இருக்காங்க. அப்போ இதுதான் வித்தியாசமான நபர்கள் நம்ம பார்க்குறோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாமே அதுக்குள்ள எல்லாமே வந்துரும். தலைமைனா. அது பர்சனல் டெவலப்மெண்ட் பொறுத்து தான் இருக்கு அது. தனக்குள்ள என்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு அறிஞ்சுக்கிறது வந்து பர்சனல் டெவலப்மெண்ட்டா சொல்லலாம். ஓ! இந்த சப்ஜெக்ட்குள்ள மத்த சப்ஜெக்ட்ஸ்லயும் நம்ம போட்டு பார்க்க முடியும். நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, கத்துக்கிறது, வளர்த்துக்கிறது, தலைமை பண்ப, ஒரு பேசிக் ஒரு ஃப்ரேம் ஒர்க்க பார்க்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இது தேவை. அ எஃபெக்டிவா இருக்கிறதுக்காக, எந்த குழுவ வழி நடத்துறாங்களோ, அதற்காக இந்த ஃப்ரேம் ஒர்க்க யூஸ் பண்ணலாம். நானு இந்த ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். என்னுடைய ஐடியாஸ ஷேர் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா, நீங்க கடைசியில கேட்கலாம். கேள்விகள் இருந்ததுன்னா, சாட் யூஸ் பண்ணலாம். அப்ப தலைமை பண்புன்னு சொல்லும்போது, இது ஒரு டெஃபினிஷன்னு கூட சொல்லலாம். மேனேஜர் வந்து ஒரு பொசிஷனா இருக்கலாம். அது அஃபிஷியலா, ஃபார்மலா சொல்லணும். ஆனா தலைமை வந்து ஒரு ஆட்டிட்யூட்ன்னு சொல்லலாம். ஒரு மனப்பான்மை. ம். மேனேஜர் வந்து 9லேருந்து 5 வரைக்கும் வேலை செய்வாரா பாருங்க. ஆனா தலைமைனா அப்படின்னா 24/7 அதாவது ஒரு நாள் முழுவதும் அவங்க அவைலபிளா இருப்பாங்க. மேனேஜர் வந்து காலையில 9 மணிக்கு மட்டும் அந்த அ மேனேஜர் வந்து பொருட்கள வந்து பார்த்துப்பாங்க. நெறைய ஆப்ஜெக்ட்ஸ் மேலலாம் கவனம் குடுப்பாங்க. ஆனா தலைவர்கள் வந்து மக்கள் மீது கவனம் குடுப்பாங்க. யாருக்காவது கவனம் தேவைன்னா, அவங்க மீது கவனம் குடுப்பாங்க. அப்போ 3 டெய்லி செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. டெய்லியுமே செக் பண்ணணும். ஒரு விஷன் நான் எங்க இருக்கேன்? என்னுடைய டீம் எங்க இருக்கு? நம்ம எங்க போயிட்டுருக்கோம்? அப்படின்ற அந்த பார்வை தெளிவா இருக்கா?
என்ன நாம அடையணும் அப்படின்னு. அப்புறமா தனி நபரா ஒவ்வொருத்தரும் குழுல இருக்கிறவங்க, அவங்களுடைய பர்சனாலிட்டி என்ன? அத பத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்கலாம். அப்புறமா எப்பயுமே ம் ட டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. முடிவுகள் எங்க போயிட்டு இருக்காங்க? நான் என்ன மாரியான முடிவுகள் எடுக்கணும்? அப்போ நீங்க பார்வையும் கன்டினியூஸ் பேசிஸ்ல ஒவ்வொரு நொடிக்கு நொடி, அதுக்கப்புறமா முடிவுகளும் எடுக்கிறீங்க. 3வது வந்து பிரிசிஷன். அப்ப எவ்ளோ தெளிவோட, எவ்ளோ அக்யூரேட்டா வந்து நாம கம்யூனிகேட் பண்றோம். அ ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்குமா, ஒருத்தர்ல வந்து பலருக்குமா, எப்படி நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு. ஒவ்வொருத்தரோடையும் சரி, அ மற்ற குழுவாகவும் சரி, எப்படி நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு. அது ரொம்ப தெளிவா இருக்கணும் கம்யூனிகேஷன். சரியான அணுகுமுறையோட இருக்கணும். அப்போ என்னெல்லாம் வந்து ஷிஃப்ட் தேவை? எதெல்லாம் வந்து மாற்றம் கொண்டு வரணும்? மேனேஜர்லேருந்து தலைவரா ஆவதற்காக. முதல் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து பீப்பிளா. பொருட்கள்லேருந்து மக்களின் மீது கவனம் கொடுக்க ஆரம்பிக்கணும். என்னென்னலாம் கவனம் கொடுக்கணும்? எதெல்லாம் டீல் பண்ணணும்? ம மக்கள் வந்து வேலை செய்வாங்க. மக்கள் வந்து விஷயங்கள் செய்து முடிப்பாங்க. மக்கள் மக்களோட வேலை செய்வாங்க. முதல்ல கவனம் வந்து பொருட்கள் மீது தாண்டி நபர்கள், தனி நபர்கள் மீது கவனம் கொடுக்கணும். அதுக்கப்புறமா கண்ட்ரோல்ல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது லீடர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கட்டுப்பாடுகள் இல்லாம அ தாக்கம் ஏற்படுத்த பார்ப்பாங்க. நாம வந்து அந்த தனி நபரை அம் அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அக்செப்டன்ஸ் பண்ணணும். அவங்க யாரோ அவங்கள அப்படியாகவே ஏத்துக்கிறது தான் வந்து அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் தன்மை. அப்போ அப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அக்செப்டன்ஸ்க்கு இங்க இந்த நேரம் சொல்ல முடியும். மைக் கொஞ்சம் ஸ்லோவா பேசுறீங்களான்னு கேட்பீங்க. அப்போ கொஞ்சம் இப்போ ஸ்லோ டவுன் பண்றேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஃபோர்ஸ்லேருந்து பவருக்கு போறோம். பொசிஷனல் பவர்னா அந்த ஆர்டர் வரும். ரிலேஷனல் பவர்னா உங்களுடைய பர்செப்ஷன், உங்களுடைய அணுகுமுறையிலிருந்து நாம கனெக்ட் மக்களோட கனெக்ட் பண்றோம். என்ன பண்ணணுமோ அவங்க. அதுதான் வந்து ரிலேஷனல் பவர்ன்னு சொல்ல முடியும். மக்களோட ரிலேஷன்ஷிப்ப அதிகம் ஆக்கிக்கிறது மூலியமா இது அடைய முடியும். இந்த ரிலேஷனல் பவர். மேனேஜர் வந்து அவர சுத்தி இருக்கிறவங்களுக்கு வெறுமனே கட்டைகளா குடுத்துட்டு இருப்பாரு.
ஆனா அது சரியான வகை கிடையாது. சரியான வழி கிடையாது. அப்ப சொல்றது இதுலேருந்து கேட்கறது ஓ அது ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப இந்த தலைவர் வந்து எதையா ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கட்டளைகள் குடுப்பாங்க. கேள்வின்னா வந்து சரியான கேள்விகள் கேட்பாங்க. இதுதான் வந்து புத்திசாலித்தனம். சரியான கேள்விகள் கேட்டு, அவங்கள வந்து கேட்கறது வந்து ரொம்ப மரியாதைக்குரிய செயலாகவும் கருத முடியும். சொல்றத விட. அடுத்ததா எடுத்துக்கிறதுலேருந்து குடுக்கறதா மாறுறது. அந்த ஷிஃப்ட். எடுத்துக்கும்போது, அவங்க கிட்டேருந்து எதையோ எடுத்துக்கிறோம். நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். லீடர்ன்னு ஒரு தலைமை இருக்கு. அவங்களுக்கு வந்து எம்பவர்மென்ட் குடுத்து, அவங்களுக்கு வந்து நெறைய அதிகாரம் குடுத்து, அப்போ எமோஷனல் ரியாக்ஷன்லேருந்து கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ்க்கு பெரிய விதத்துல இல்லாம ஓரளவுக்கு கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ்ல நம்மள அப்செட்லாம் ஆக மாட்டோம். இ நான் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு, நான் வந்து கிரியேட் பண்றேன். ஒரு பர்ட்டிகுலர் சூழ்நிலையில. இதுல வந்து நெறைய பிராக்டிஸ் தேவைப்படும். ஒரு சிலர் வந்து எமோஷனலா இருப்பாங்க, ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் தேவைப்படும். ஆனா போக போக அந்த கான்ஷியஸ் ரெஸ்பான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடலாம். அப்புறமா பிலீஃப்லேருந்து வேல்யூஸ்க்கு என்னுடைய நம்பிக்கைகள்லாம் தாண்டி நானும் குணங்களுக்கு வேலைக்கு மாறணும். அப்போ நாம என்ன மீது கவனம் குடுக்குறோம்? எதில் மீது அ நாம நம்மளுடைய வேல்யூஸ் வந்து அட்டென்ஷன் தேவ. எப்படி அந்த வேல்யூவ என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரது அப்படின்றதுக்கு நெறைய கவனம் தேவைப்படுது. அப்போ நாம நம்மளுடைய பண்புகள யூஸ் பண்ண போறோம். அ நம்ம ரியாக்ட் பண்றோம். எல்லா வாழ்க்கை முழுவதும் வேல்யூஸ்னா, அது வந்து டைனமிக்கா இருக்கும். அது வந்து சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு சின்ன ஷிஃப்ட் தான். என்னுடைய நம்பிக்கையிலேருந்து வேல்யூஸ்க்கு மாறுறேன். அப்புறமா சர்வைவல்ல இருந்து அ தப்பிக்கிறதுக்காக சர்வைவல்ல இருந்து சர்வீஸா மாறணும். ம். இப்போ நாம நம்மளுடைய இத வந்து பொசிஷன ஒரு சேவைக்கான ஒரு வாய்ப்பாக கருதி, அவங்களுடைய இருக்கக்கூடிய உறவ பயன்படுத்திக்கிறது.
ஒரு தலைமையா இருக்கிறவங்களுடைய அங்க வந்து இ இருக்கிற நபர்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அந்த பொசிஷன். எப்ப வேணாலும், எந்த நேரத்துல வேணாலும் சேவை செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல அணுகுமுறை, உயிர் வாழ்தலுக்கு ஒரு நல்ல அணுகுமுறையும் தேவைப்படுது. அணுகுமுறையா இருக்கு. அப்புறமா கண்டம்னேஷன் டூ கம்பேஷன். இது வந்து ஈஸி இல்ல. ஏதாவது மிஸ்டேக் அவங்களுக்கு கண்டனம் சொல்றது வந்து ரொம்ப ஈஸி. யாராவது தப்பு பண்ணாங்கன்னா. ஆ, ஆ. அந்த மாதிரி ஆள்களுக்காக இரக்கம் வளர்த்துக்கிறது நல்லது. அவங்க மேல ப்ளேம் போடாம. அதான் வந்து கண்டம்னேஷன் டூ கம்பேஷன்ஸ். இந்த ஷிஃப்ட் எல்லாம் வந்து ஒரு தலைவர் பண்ணி தான் ஆகணும். இதன் மூலியமா மற்றவர்கள் மூலியமா நல்ல வேலைகள செய்து முடிக்க முடியும். அப்போ நானு அரகன்ட்டாவும் இருக்க முடியும். இருக்கலாம். அப்போ நான் ஜக்லிங் ஆக்ட் பண்ணும். அப்ப ஏதாவது ஒரு வேலைய செய்யறதுக்கு முன்னாடி தெளிவான ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். பிளான் வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அப்புறமா தெளிவான கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறமா யார் நமக்காக வேலை செய்றாங்களோ, அவங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட்ட குடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா செய்யும்போது, நாம எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ, அத எடுத்துக்கிட்டு தான் அவங்க வேலைய செய்றாங்க. அதுக்கப்புறமா அங்க போய் வெற்றியோ, அந்த வேலைய முடிச்ச உடனேயோ வந்து, நாம எப்படி இந்த வேலைய செய்து முடிச்சோம் அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் வந்து நீங்க எழுதிக்கணும். நீங்க எழுதிக்க முடிஞ்சா எழுதிக்கோங்க. ஒரு நொடி நீங்க இது எழுதிக்கோங்க. இந்த 5 விஷயங்கள கிறுக்கி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்றது, எந்த விஷயங்கள் மீது கவனம் குடுக்கணும்னு பார்க்கும்போது, 3 விஷயம். அந்த டீமு, அந்த வேலை, அந்த டாஸ்க்கு, அப்புறமா அந்த தனி நபர். எப்படி அந்த நபர் பண்ணிட்டுருக்காங்க? ஏதாவது அவங்கள வேலை செய்றதுலேருந்து தடுக்குதா? அதன் மீதும் நான் கவனம் குடுக்கணும். நாம குடுத்த நேரத்துல அவங்களால செய்து முடிக்க முடியுதா? அப்போ அவங்க வேலையில நேரத்துல டைம் நெறைய வேஸ்ட் பண்றாங்களா? இப்ப இந்த 3 விஷயங்கள் மீது கவனம் வைக்கணும். அப்போ அந்த தலைமையோட அந்த பிளானு அதெல்லாம் வந்து கவனம் வைக்கும்போதோடு சேர்த்து, அதோட சேர்த்து இதுக்கு மீதும் கவனம் வைக்கணும். இந்த 3 விஷயங்கள. அப்ப இது ஒரு ஜக்லிங் ஆக்ட்ன்னு சொல்லலாம். இப்போ இந்த 3 விஷயங்களோட சேர்த்து ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒவ்வொரு தடவையும் சின்ன சின்ன மாற்றங்களோட, ஆனா இந்த அனைத்து விஷயங்கள் மீதும் கவனம் குடுத்து செய்ய வேண்டியது இருக்கு. அப்போ முதல்ல எது வருது? இந்த 5க்குள்ள எது ஃபர்ஸ்ட் வரும்?
இது எழுதிக்கலாம். உறவுகள், அடுத்தது செய்ய வேண்டிய செயல்கள், அதுக்கப்புறமா தேவையான ரிசோர்ஸஸ், அப்புறமா சுயம், அதுக்கப்புறமா ப்ராசஸ். இது 5 ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கோங்க. அப்புறமா பிரையாரிடைஸ் பண்ணுங்க. எது முதல்? எது 2வது? எது 3வது? உறவுகள், வேலை, ரிசோர்ஸஸ், அப்புறமா சுயம், அதுக்கப்புறமா ப்ராசஸ். எழுதின உடனே இத வந்து வரிசைப்படுத்தி பாருங்க. முக்கியத்துவத்துக்கு ஏத்தா மாரி. அதுல எதுவும் சயின்டிஃபிக்கா எதுவும் வேணாம். ரொம்ப ஜென்ரலா பண்ணி பாருங்க. இந்த 5 வருஷம். ஒரு குழுவுக்கு தலைமையில இருக்கும்போது, எந்த நேரத்திலயும். நல்லது. அதுல ஃபர்ஸ்ட்டு வந்து சுயம். சுயத்தின் மீது. 2வது வந்து உறவுகள். எப்படி வந்து மக்கள் ஒருத்தர் இன்னொருத்தரோட பழகுறாங்க. 3வது வந்து ப்ராசஸ். எதன் மூலியமா நாம நம்மளுடைய வேலைய செய்து முடிக்க போறோம் அப்படின்னு. 4வது வந்து நாம செய்ய வேண்டிய வேலை. அடுத்தது வந்து ரிசோர்ஸ். விஷயங்கள் சரியா போலன்னா, சரியா அது எப்படி சரியா சரியா போலன்னா, நமக்கு வந்து பணம் தேவை, இன்னும் மக்கள் தேவை. அப்ப அதை ரொம்ப கவனித்து அதன் மீது கவனம் குடுக்கணும். அப்போ ஒரு அப்ப முதல்ல வேலையா, இல்ல உறவுகளான்னு பார்த்தா, நாம வந்து வேலைன்னு தான் சொல்லுவோம். நெறைய பேர் வந்து வேலையில கவனம் குடுப்பாங்க. அப்ப அ நம்ம வந்து செய்பவராக இருக்கோம். உறவுகள்னா என்னன்னா, நான் எப்படி இருக்கேன் அவங்களோட. வெறுமனே செய்பவரா இல்லாம, செயல்னா வந்து சின்ன சின்னது பெரிய விஷயங்கள் மட்டும் நான் சொல்லல. சின்ன சின்னதும் சரி. அப்ப ஏற்கனவே சொன்ன 5 விஷயங்களுக்கு ஏத்தா மாரி, செயல்முறை வந்து ப்ராசஸ் வந்து மேப்பிங்னா ப்ராசஸ் மேப்பிங்னா எந்த வகையில நான் அந்த காரியத்த செய்து முடிப்பேன் அப்படின்னு. எந்த வகையில செய்து முடிக்கணும். இப்போ ஒரு நேரான கோடு. அப்ப சின்ன சின்ன வேலைகள் நடுவுல வரும். ஒவ்வொரு வேலையிலும். அப்போ ஒரு ப்ராசஸ்க்குள்ள டாஸ்க் வந்து தனித்தனியா வரும். இப்போ தேவையா? இல்லையா? அவுட்டேட்டடா? அப்போ எது முதல்ல வருமா? ஏன் நான் வந்து சுயத்தின் மீது ஃபர்ஸ்ட்டு நம்பர் குடுத்தேன்னா, ம் எப்போ வந்து நம்மள மீது கவனம் குடுக்குறோமோ, நம்ம மத்த விஷயங்கள் மேல நல்ல கவனம் குடுக்கலாம். இது வந்து ரொம்ப செல்ஃபிஷா தெரியலாம். ஓ! அதன் மீது கவனம் அ முதல்ல என் மீது கவனம் குடுக்கும்போது தான், என்னுடைய பிரையாரிட்டிலாம் என்னதுன்னு எனக்கு சரியா புரியும். அப்போ என்னால எப்படி மத்தவங்களுக்கு சேவை செய்யணும்னும் எனக்கு புரியும். அப்போ சுயம் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே.
அதுதான் வந்து ஒரு தலைவரினுடைய ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டியா இருக்கும். அடுத்தது பர்சனாலிட்டி ப்ரொஃபைல். விதவிதமான மக்கள் இருப்பாங்க டீம்ல. ஒரு டீம் மேனேஜரா இருக்கணும்னா, நெறைய விதமான பர்சனாலிட்டீஸ் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ம். டீம் வந்து தனக்குள்ள விளையாடுவாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்வாங்க. அப்ப டீம் மேனேஜருக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிலர் வந்து உள்நோக்கம் உடையவரா இருப்பாங்க, குவைட்டா இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அவங்க மேல வந்து தன்னுடைய கைகள் போட்டு, அவங்க வந்து உள்ளுக்குள்ள நல்லா மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அவங்கள வந்து அத பண்ணி என்கரேஜ் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டட் வெளிநோக்கு உடையமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு உள்ள வந்து மோட்டிவேஷனா இருக்காது. அப்ப அவங்களுக்குள்ள அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஒரு சிலர் வந்து மணியின் மூலியமா, பணத்தின் மூலியமா மோட்டிவேட்டடா இருப்பாங்க. அவங்கள வந்து விட்டுடணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை பணம் தான் எப்பயுமே. ஆம், பணம் சேர்க்கறது மட்டும் தான் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும். அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னா, அவங்க கூட இன்டர்ஃபியர் நெறைய பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு வேலை. அவங்க இதன் மூலியமா பணம் சம்பாதிக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. அ இன்னொருத்தர் வந்து பணம் ரொம்ப பெ இதுவா இருக்காது, கவனமா இருக்காது. ஆனா, அவங்க நல்ல குவாலிட்டியான வேலை செய்யணும்னு ஆர்வமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய என்கரேஜ்மென்ட் குடுக்கணும். நெறைய ஊக்கம் குடுக்கணும். அப்போ ஒரு சிலர் வந்து இன்னும் மோட்டிவேட்டடா ஊக்கம் இல்லாம இருப்பாங்க. இன்ட்ரோவர்ட்டாவும் இல்லாம, எக்ஸ்ட்ரோவர்ட்டாவும் இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு சுயமரியாதை நெறைய குடுக்கணும். அவங்களுக்குள்ள சுயமரியாதை இல்லாத இருக்கும். அவங்களுடைய நடத்தையில அது நல்லாவே தெரியும். அ யார் வந்து மோட்டிவேட்டடா இல்லாம இருக்காங்களோ, அவங்க வந்து ஏதோ மிஸ் பண்றாங்க. அப்போ என்ன அவங்கள டர்ன் பண்ணும்? எது அவங்களுக்கு ஊக்கம் குடுக்கும்? எது அவங்களுக்கு ஊக்கம் குடுக்காது? அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து தலைவரா இருக்கக்கூடிய நல்ல தலைமை பண்பு. ஒரு சிலர் வந்து லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுடைய கேப்பபிலிட்டி மீது கவனம் கொடுக்கும். அப்போ அவங்க வந்து அவங்களோட அவங்கள தலைவரா நீங்க பார்க்கணும்னு நினைப்பீங்க. வைஸா இருக்கக்கூடிய லீடர் வந்து அது தெரியும். ஒரு சிலர்கிட்ட வந்து நெறைய எனர்ஜி, எந்தூசியாசம் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. அவங்கள வெறும் நண்பர்களா ஆக்கிக்கணும். அப்போ அவங்கள வந்து எனர்ஜெட்டிக்கலா கொண்டு வரணும். ஒவ்வொரு கேஸ்லயும் ஒவ்வொரு விதமான நபருக்கும் ஒவ்வொரு விதமான ட்வீக்கிங் தேவைப்படுது. நான் வந்து குவைட்டா ஒரு மூலையில உட்காந்துட்டு, யார் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்கு வாய்ப்புகள் குடுக்கணும். அவங்களுடைய பெஸ்ட் குடுக்கறதுக்காக. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவங்க இல்லையா? அப்போ உறவுகள எல்லாருமே ஒண்ணா சேர்க்கறது வந்து மரியாதை தான். எனக்கு வந்து மரியாதை கிடைக்கலன்னா, நான் அப்செட் ஆயிடுவேன். ஓ! ஆன்மீக வாழ்க்கையில நீங்க எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க இந்த மரியாதைன்ற விஷயத்த.
ரெஸ்பெக்ட்ங்கிறது வந்து யாரும் ஒருத்தர் மரியாதைய யாரும் ஜெயிக்கிறது கிடையாது. ஆனா எல்லாராலயும் குடுக்கப்படும். நான் எப்பயுமே எல்லாரையுமே மதிக்கணும். அப்பதான் நான் என்னுடைய சுயமரியாதைய வளர்த்துக்க முடியும். வேற வார்த்தைகள்ல, இன்னொருத்தருடைய பிஹேவியர பார்க்கல, ஆட்டிட்யூட். ஆனா எப்படி இருந்தாலும் நான் அவங்களுக்கு மரியாதை குடுப்பேன். அப்போ நான் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டு மரியாதைய அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். எனக்குள்ள ஃபீல் பண்ணி அவங்களுக்கு வெளிப்படுத்துவேன். எனக்கு நெறைய சுயமரியாதை வேணும் அப்படின்னு நினைக்க மட்டும் கூடாது. மத்தவங்களுக்கு நான் குடுக்கவும் குடுக்கணும். அது வந்து என்னுடைய பர்சனாலிட்டியினுடைய ஒரு பகுதியாகவே ஆயிடணும். நான் எப்பயுமே அவங்களுக்கு மரியாதை குடுப்பேன். இந்த குடுக்கறதுனால தான் நானு ஸ்ட்ராங் ஆக முடியும். அப்போ கடைசில ட்ரஸ்ட் நம்பிக்கை. நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளின் வாழ்க்கை சூழ்நிலையிலும் அ ஒரு சில நேரம் நம்ம சஸ்பிஷியஸ் கூட ஆயிடுறோம். சந்தேகம் கூட வர ஆரம்பிக்குது. ஆனா நம்பிக்கைங்கிறது வந்து அதுவும் கூட ஒரு கமிட்மென்ட்க்கு கொண்டு வருது. என்ன தகுதியுடையவரா ஆகுது. நான் வந்து இந்த நம்பிக்கையில்லா தன்மைய தாண்டி வரும்பொழுது, இந்த நபர நம்பக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் போயிடும். இது வந்து நெறைய குணங்களோட சம்மந்தப்பட்டது. நேர்மை, என்னோட இருக்கு இது நேர்மை. நான் வந்து ரிலையபிளா இல்லையா? அப்போ வந்து நான் ரிலையபிள்னா என்ன நெறைய நம்புவாங்க. இப்போ எல்லா குவாலிட்டீஸும் நம்பிக்கைய கொண்டு வரும். என்னுடைய பர்சனாலிட்டி வந்து அந்த அளவுக்கு அதிகரிச்சா நம்பிக்கை என்னால பெற முடியும். யாருமே எளிதா யாரையும் இன்னொருத்தர நம்ப மாட்டாங்க. இப்ப இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். எனக்குள்ள இன்னும் தெரியும் எனக்கு. இது வந்து ஒரு ஈஸியான குவாலிட்டின்லாம் நான் சொல்ல மாட்டேன் டெவலப் பண்றதுக்கு. இருந்தாலும் ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி. இது ம் உடல்ல இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் கிடையாது. 3வது கண். நம்மள 3வது கண் திறந்திருக்கும்போது, அ இவங்க நம்பிக்கைக்குரியவர்களா இல்லையா அப்படின்றத தெளிவா கண்டு கொள்ளலாம். இப்போ அடுத்தது வந்து செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. யாராலயும் என்ன காயப்படுத்த முடியாது. நான் நெனச்சா மட்டும் தான் நானு காயப்படுத்திக்க முடியும் என்ன. என்னை நானு இக்னோர் பண்ணக்கூடாது. அ அவங்க ஏதோ ஒரு இன்சல்ட்ட நெனைக்கிறாங்க. அத வந்து என்னால பிக்கப் பண்ண முடிஞ்சதுன்னா, இதெல்லாம் தான் இந்த மாரியான விஷயங்கள் தான் என்ன காயப்படுத்தும். யாரோ ஒருத்தர் என்ன மற்றவங்க யாருமே என்ன காயப்படுத்த முடியாது அப்டின்ற ஐடியா
இப்போ அது வலிய உருவாக்கலாம். ஆனா, அந்த சஃபரிங் உருவாக்க முடியாது. நான் தான் அந்த சஃபரிங் கிரியேட் பண்றேன். ஓ! நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து என்ன அப்படி ஃபீல் பண்ண வைக்கல. நானு நீங்க சொல்ற வார்த்தைய வச்சு நான் என்ன பண்றேனோ, அதுதான் வந்து என்ன ஃபீல் பண்ண வைக்குது. ஒரு கத்தி இருந்து என்ன குத்துனாங்கன்னா, குத்தி முடிச்சுட்டாங்க. அத நான் வந்து எப்பயுமே ம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன கத்தியால குத்திட்டாங்க, கத்தியால குத்திட்டாங்கன்னு. இப்போ நானு எங்க இருந்தேனோ, என்ன பண்ணேனோ, அது வந்து கத்திய என்னை நோக்கி வர வச்சது. ரொம்ப ஈஸி இல்ல இது புரிஞ்சுக்கிறது. ஆனா, நான் தான் வந்து கடைசியில எனக்கான பொறுப்பு ஏற்கணும். ய யாரோ ஏதோ சொல்லும்போது, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இந்த சூழ்நிலையில? அப்போ அந்த நபருக்கு அவர்கிட்ட போகும்போது நான் அதுக்கு பொறுப்பு எடுக்கிறேன். என் கூட நடக்கிற எந்த விஷயத்துக்கும் வேற யாருமே பொறுப்பில்ல. அது வந்து ஃபார் ஷூர். 4 லீடர்ஷிப் ஸ்டைல் இருக்கு. இது ரொம்ப சுருக்கமா இங்க பார்க்கலாம். ஒண்ணு வந்து டைரக்டிவ் பிஹேவியர். இப்ப வெறுமனே கட்டளைலாம் குடுக்கல. ஆனா டைரக்ஷன் குடுத்து, அத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர். இப்போ அடுத்ததா கோச். கோச் வந்து நெறைய கொஸ்டின் கேட்பாரு. அப்புறம் வந்து டெல்லிங் டூ ஆஸ்கிங் அந்த ஷிஃப்ட் நடக்குது. சொல்றதுக்கு பதில் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா சப்போர்ட்டிங். மத்தவங்களுக்கு சப்போர்ட் குடுக்குறாங்க. தேவையான உதவி குடுக்குறாங்க. அடுத்தது வந்து டெலிகேட்டிங். என்ன வேணுமோ அத அவங்க கிட்ட குடுத்துடலாம். எந்த நேரத்திலயும். ஆ நம்ம அந்த வேலைய விட்டுடலாம். அது புரிஞ்சுக்கலாம். இது அவங்க கிட்ட குடுத்தாச்சுன்னா அது முடிஞ்சிரும். விதவிதமான டிஃபரண்ட் லேர்னிங் ஸ்டைல்ஸு, விதவிதமான பர்சனாலிட்டி. அதுக்கு டிஃபரண்ட் ஸ்டைல் இருக்கு. இது வந்து பிராக்டிஸோட தான் இந்த மாரி கிடைக்கும். பிராக்டிஸ் இல்லனா அவேர்னஸ் மூலியமா. இது என்ன காமிக்குதுன்னா, விதவிதமான மக்கள், விதவிதமான பர்சனாலிட்டி. விதவிதமான இன்டென்ஷனும் இருக்கு. கான்ஷியஸ் லீடர் வந்து 4 விதமான இன்டெலிஜென்ஸ் உருவாக்கிக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ்னா என்ன தெரியுமோ, அத சரியான விதத்துல, சரியான நேரத்துல யூஸ் பண்றாங்க. அப்ப 4 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஆன்மீக அ நா ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, நானு ஒரு ஆத்மா, இந்த உடல் தனிப்பட்டது.
அப்போ எதன் மீதெல்லாம் நாம அட்டாச்டா இருக்கோமோ, அது வந்து எமோஷனலா சொல்றோம். அப்போ ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் வந்து நான் ஒரு பொருள் இல்ல, நான் ஒரு வாழக்கூடியவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்போ மத்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸா அ அதுக்கப்புறமா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நான் இன்டெலிஜென்ட்னா எனக்கு நெறைய எமோஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆக்சுவலா எமோஷன் நெறைய இருந்தா, அது என்னுடைய புத்திசாலித்தனத்த கொன்னுடுது. அப்போ எமோஷன், ஃபீலிங்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்கும்பொழுது தான் புத்திசாலித்தனம் வேலை செய்யுது. என்னுடைய ஃபீலிங் வந்து எதன் மீது எனக்கு அட்டாச்மென்ட் இருக்கோ, அதனால அ என்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. எதன் மேலயாவது கோவம் வந்ததுன்னா, அப்ப அந்த கோபம்ன்றது தான் அந்த எமோஷன். அதுதான் வந்து என்ன சரியா முடிவெடுக்க விட மாட்டேங்குது. அப்ப அத புரிஞ்சுக்கிறது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நான் மற்றும் என்னுடையதிலிருந்து விடுபட்டு இருக்கணும். அப்பதான் அட்டாச்மென்ட் இல்லாம இருக்கும். அதனால தான் டேமேஜ் கம்மியா இருக்கும். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா, ஏன் நான் எமோஷன்ஸ உருவாக்குறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அதனால தான் நம்ம நெறைய படங்கள் உருவாக்குறோம். அப்போ அது வந்து நமக்கு ஒரு ட்ரிகரா அமையுது. இந்த ஹீரோக்கு என்ன நடக்குது? ஏன்னா நாம வந்து அந்த எமோஷன்ஸ ஃபீல் பண்றோம். அதான் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து குவைட்டா இருந்து அ அனலைஸ் பண்றது. நெறைய பேர் வந்து தூங்கியிருந்தாங்க. இப்போ வந்து விழித்தெழுவதற்கான நேரம். இப்போ போன ஒரு சிச்சுவேஷன் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு அனாலிசிஸ் பண்றோம். இப்ப என்ன சிஸ்டம் நாம இய இ இயக்கத்துல யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அத பத்தி ஸ்கூல்ல சொல்லும்போது, ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் அது எப்படி குழந்தைங்க எப்படி வச்சு கத்துக்கிறாங்க, சொல்லிக் குடுக்கக்கூடிய சிஸ்டம், எக்ஸாம் சிஸ்டம் இது எல்லாமே ஒண்ணு கூடி வருது இல்லையா? அப்போ புத்திசாலியான நபர் வந்து இது எல்லாமே ஒண்ணு கூடி இருக்கும்போது எப்படி வருது அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன், அந்த சிஸ்டம்க்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்லாம் அப்புறமா ரேஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அ நம்மளுடைய எண்ணங்கள ரொம்ப தேவையான அளவுக்கு யூஸ் பண்றது. அப்போ நாம அ அ அ எடுக்க போற எண்ணங்கள் வந்து நல்லா பகுத்தறிவோட இருக்கதா கூடங்க. அதுக்கப்புறமா இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ். நம்மளுடைய ஃபீலிங்ஸ் உள்ளுக்குள்ள இருந்து வர்றது. அ நம்மளுடைய உள்ளுணர்வ நம்புறா மாரி, அதன் மீது நம்பிக்கை வைத்து, அதன் மீது முடிவுகள் எடுக்கிறது.
அது எப்படி நாம வளர்த்துக்கிறது? நான் வந்து ஃபீலிங் பெர்சனா இல்லாம திங்கிங் பெர்சனா இருக்கலாம். அதுக்கப்புறமா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. உலகமே பேசிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ரொம்ப பேசப்படுது. நெறைய விஷயங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்புறோம். வேலையில ஒரு வேலை எல்லாமே அத எடுத்துக்குவோம் அப்படின்னு. எல்லாமே வந்து அது வந்து பேட்டர்ன் ரெகக்னிஷன பொறுத்து தான் இருக்கு. அப்போ இது எல்லாமே ஒண்ணா எப்படி வரும்போது, அதிலிருந்து எப்படி வேகமா வேகமா செயல்படுறது அப்படின்னு. அப்ப அதுக்கு வந்து ஒரு மனித கான்ஷியஸ்னஸ் இருக்கா மாரி அத ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. அத வந்து இமிட்டேட் பண்றாங்க. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஆர்ட்டிஃபிஷியல் தான். அது உண்மை கிடையாது. அது பார்க்கறதுக்கு உண்மையா இருக்கா போல உணர வைக்கிறாங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். நம்ம 10 மினிட்ஸ் லேட்டா ஆரம்பிச்சோம். நீங்க பர்சனாலிட்டி ப்ரொஃபைல் கூட குடுத்தீங்க. இது ஒரு கொஸ்டின் கேட்பேன். இது வந்து நம்பிக்கை. இப்போ சிஸ்டர் கிளாடியாவும் பிராக்டிகல் மெடிசினல் பர்சனா இருக்கவங்க. முதல் தடவை வரும்போது, அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறோம். அந்த நபர் வந்து மறுபடியும் வராதத பார்க்குறோம். டாக்டர் ஷாப்பிங் போறாங்க. இந்த டாக்டர்கிட்ட, அந்த டாக்டருக்கு நம்மகிட்ட திரும்ப வரமாட்டேங்கிறாங்க. இது வந்து கார்மிக் தியரின்னு சொல்றதா? இல்ல இது எப்படி டீல் பண்றது? நான் எதுவுமே செய்யல. நான் வந்து அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க ஆனா திரும்பி வரதில்ல. இது வந்து நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டேன். அந்த நபர பத்தியான உறவுகள் ஆகும். அவங்க செகண்ட் ஒப்பீனியன் எடுக்குறாங்க. நீ எனக்கு ஒரு நோய் இருக்கு அப்படின்றத அவங்க கேட்க விரும்பல. வந்து தள்ளி வச்சுட்டு அத பார்க்குறாங்க. திரும்பி வரக்கூடிய நபர்கள பாருங்க. யார் வந்து உங்கள நம்பலையோ அவங்கள விட்டுருங்க. யாரு திரும்ப வராங்களோ அவங்கள பாருங்க. ஏன்னா, அப்படிதான் மக்கள் இருக்காங்க. அது வந்து ஓகே தான். நாம எப்படியும் அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படியும் வந்து எல்லாருமே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறமா யாரு நம்ம கூட இருக்காங்களோ, அத நாம கவனிக்கலாம். அடுத்தது வந்து அ தலைவர்கள் பத்தி பேசும்போது, இப்போ ரிலிஜியஸ் லீடர்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சயின்டிஃபிக் லீடர்ஸ் பத்தி நாம பேச போறோம். யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க சாட்ல. ட்ரம்ப் பத்தி அவர் வந்து பொலிட்டிக்கல் லீடரா இருக்காங்க. ஏன் அவர் அப்படி இருக்காரு? அந்த மாதிரியான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் பத்தி அத பத்தி கனடா பேசலாம். ஏன் வந்து அந்த மாரி பொலிட்டிக்கல் லீடர்ஸ எப்படி டீல் பண்றது? ஏன்னா, நான் ரொம்ப டீப்பா போக விரும்பல. ஒரு விதத்துல.
பொலிட்டீஷியன்ஸ் வந்து நடுவுல இருக்காங்க. அவங்களுடைய முடிவுகள் வேற எங்கேருந்தோ வருது. தன்னோட பெரிய இடத்துலேருந்து வருது. வேற ஒரு அஜெண்டா அவங்க சர்வ் பண்றாங்க. கனடா, ஆஸ்திரேலியா, யுகே. அவங்க அவங்க ஒரு டிக்ளைன பார்க்குறாங்க. அதனால தான் வந்து வேற வேற ஸ்ட்ராங்கான பாலிசி போட்டுட்ருக்காங்க. எல்லாமே கனெக்டடு. டிஜிட்டல் ஐடி, சிபிடிசிடி இதெல்லாமே வந்து இந்த நேரத்துடைய தவறான விஷயங்கள். இதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது. என்ன சொல்லலாம்னா, இறைவனுடைய வேலையில உதவியா இருக்காங்க. கடைசி நேரத்தினுடைய காட்சிகள வந்து சீக்கிரமா கொண்டு வர ஹெல்ப் பண்றாங்க. ம். ஒவ்வொரு நாட்டிலயும் பெரிய பெரிய டேட்டா சென்டர் உருவாக்குறாங்க. அது வந்து நெறைய எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்குது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கணும் அந்த ரேஸ்லன்னு ஏஐல, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ல. அதனால எல்லாருமே ரேஸ்ல இருக்காங்க. அப்போ வாழக்கூடிய மக்கள் வந்து துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ உலகத்துல என்ன நடக்கணும்னு கவனிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா கவனிங்க. அப்போ பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து ரொம்ப ஊழல்ல இருக்கக்கூடியவங்க. என்ன நாடா இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாருடைய நம்ம கேட்கறது எல்லாமே சோஷியல் மீடியால பார்க்குறோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து 6 கம்பெனி வந்து எல்லா சோஷியல் மீடியால வந்து ரொம்ப நேர்மையா வந்து சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு. இதுதான் வந்து ரியாலிட்டி. உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பரவால்ல. அப்போ இல்லன்னா கொஸ்டின் கேட்கவே கேட்காதீங்க. இல்லன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த கேள்வியோட நாம முடிக்க வேணாம். அ நேரம் கடந்துடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்ப இந்த கேள்வி கேட்டேன். ஆன்மீக லீடர்ல பத்தி பார்க்கும்போது, நீங்க நெறைய நேரம் தாதி ஜானகியோட ஸ் செலவிட்டுருக்கீங்க. இதுல அவங்க இன்னொருத்தருடைய பர்சனாலிட்டிய அவங்களால உடனே கணிக்க முடியும். நெறைய எக்ஸ்போஷர் இருந்தது அவங்களுக்கு. நெறைய சிஸ்டர்ஸ் வந்து அவங்க கிட்ட க்ளோஸா இருந்தாங்க. அவங்க வந்து கைய காட்ட முடியும். தாதி ஜானகியோட விரல்கள பார்த்துருக்கீங்க இல்லையா? அவங்க ரொம்ப டைரக்ட்டா இருப்பாங்க. ஒவ்வொரு நேரம் டைரக்ட்டா இருப்பாங்க. ஒவ்வொரு நேரம் இன்டைரக்ட்டா இருப்பாங்க. அது வந்து லீடர்ஷிப் ஸ்டைல். போக போக பார்த்துருக்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதனால குடுக்க முடிஞ்சது. ஒரு சில நேரம் ஒருத்தர் தனியா இருந்தாங்கன்னா, அவங்கள விட்டுருவாங்க. ஒரு சில நேரம் ஆ சிஸ்டர்ஸ கூப்ட்டு வந்து சே ஓ அவங்க
ரொம்ப முக்கியமா அப்போ அவங்க ரொம்ப நேரத்துல அவங்க இன்ட்யூஷன் வச்சு உள்ளுணர்வோட டக்குன்னு உடனே சொல்லுவாங்க. என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்குன்னு. ம். இப்ப எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம மினி டிஃப் குளோபல் ரிட்ரீட் சென்டர் தான் சரியான கரெக்ட்டா தெரியும் அவங்களுக்கு. இந்த சென்டர்ஸ்ல இந்த டைம்ல அந்த சிஸ்டர்ஸ்க்குலாம் புரிஞ்சது. அது அவங்களுக்கு ரொம்ப தெளிவான கம்யூனிகேஷனா வந்தது. அவங்க அவங்களுடைய உள்ளுணர்வ வந்து வேற ரொம்ப யோசிக்க முடியல. அவங்க என் மீது கவனம் குடுக்கல டைரக்ட்டா. அப்ப அவங்க என்ன பண்ணாங்களோ அத நான் ஃபாலோ பண்ணேன். அவங்கள காப்பி பண்ணேன் நெறைய. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நெறைய சொல்லிக்கல. அப்புறம் அதுதான் என்னுடைய உறவாக இருந்தது தாதி ஜானகியோட. ம். இப்போ பிரஜ்மோகன் பாய் சாப் வந்து 17வது நாள்ல எல்லாரும் போலும் அப்பா போல இருந்தாங்க. ரொம்ப நன்றிகள். நீங்க ரொம்ப ஹானஸ்ட்டா ஷேர் பண்ணீங்க. இப்போ சிஸ்டர் கிளாடியா வந்து நன்றி உரை கூறுவாங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இந்த பாயிண்ட் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அப்போ நாம எங்க சேஞ்ச் பண்ணோன்றது மீது நிறைய கவனம் கொடுக்குற மாதிரி இருந்தது. மறுபடியும் நீங்க வரணும்னு எதிர்பார்க்குறேன். போன வாட்டி நீங்க வந்திருந்தப்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்க மறுபடியும் இங்க வரணும். அந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிஸ்டர் அனு வந்து ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதுல நிறைய மாற்றங்கள் செய்து கொண்டு நமக்குள்ள நம்ம சேஞ்ச் கொண்டு வரணும். இப்போ ரொம்ப டீப்பரா இன்னர் ரிஃப்ளெக்ஷன் இந்த செஷன்லேருந்து இன்புட்ஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ டைம் சேஞ்ச் ஆகுது. டே லைட் சேவிங் டைம் சேஞ்ச் ஆகுது. இது வந்து சண்டே இருக்கும் இந்த செஷன் 2nd நவம்பர். செஷன் டைம் போலவே அடுத்தது நாம ஒர்க் ஷாப் பண்ணுவோம் 8th நவம்பர். ரெகுலர் டைம் 30 PM.
இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் என்னன்னா வெப்சைட்டு விகாசா.in வேன்கூவர் பிரம்மா குமாரிஸ் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் இருக்கு. விகாசா இந்தியா வேன்கூவர் பிரம்மா குமாரிஸ். ஒரு சில நிமிடங்கள் கமெண்ட்ரி கொடுப்பாங்க பிரதர். நிறைய எமோஜிஸ் ரியாக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நன்றிகள். நல்லது. கொஞ்சம் அமைதியா இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல் மேலிருந்து கவனத்தை எடுத்து நீங்க கால்கள், செஸ்ட், ஃபேஸ்லாம் எடுத்து உங்கள் மீது கவனம் வைங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. கவனத்தை உங்க மூச்சின் மீது வைங்க. அந்த ஃபுல் சைக்கிள் நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ இன்னும் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க. உங்களுடைய கண்களை ஏதோ ஒரு புள்ளி மீது கவனம் கொடுங்க. ஸ்க்ரீன்ல இருந்து கவனத்தை எடுங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன் மீது என்ன நடக்குது அப்படின்னு கவனம் போகும். ஒரு நொடி உங்கள் மீது கவனம் வைங்க. ரொம்ப தூய்மையான அவேர்னஸ். உங்களுடைய மனதின் திரையில ஒரே ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. நான் அமைதியான ஆத்மா. அந்த எண்ணம் உங்க மனதின் திரையில ஓடட்டும். அந்த எண்ணம் உங்க பின்னாடி மறைஞ்சு போறத பாருங்க. இந்த ஃபீலிங், அமைதியினுடைய ஃபீலிங் உள்ளுக்குள்ள இருக்கிறத பாருங்க. உங்க மனம் அமைதியா இருக்கு. ஒரு அமைதி இருக்கு. அமைதி
மற்றும் நிலையான தன்மை. இப்ப மறுபடியும் உங்களுடைய கவனத்தை இந்த ரூம்குள்ள கொண்டு வாங்க. அந்த அமைதிய, நிலையான தன்மைய காதுகளுக்கு அந்த நிலையான தன்மையிலிருந்து உங்க காதுகள் மூலியமா கேளுங்க. இந்த கண்கள் வழியா நீங்க பார்க்கும்போது அந்த நிலையான தன்மையிலிருந்து பாருங்க. நன்றி. நன்றிகள் பிரதர்.